அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும், எல்லா தடைகளும் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யணும். அதனால் தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு, முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு 108 முறை சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விதமான தடைகளாக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், முருகப்பெருமானை நாடி வந்தவருக்கு நிச்சயமாக அந்த குறைகள் அனைத்தையும் நீக்குவார். அதாவது வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு வந்த பிரச்சனைகள் வந்த வழியே திரும்பி போகும், நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர. அதனால எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான குறைகள் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ நீங்க முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. தினம் தினம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அவர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்துவார். குறைகளை தீர்த்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதனால குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். தினமுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணுங்க, ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமானை வழிபடுங்க. கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க செவ்வாய்க்கிழமையில நீங்கள் என்ன பண்ணுங்க, கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானுக்கு பிடித்தமான அரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அங்கும் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, தினமுமே 108 முறை நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்கள் சொல்லலாம். மற்ற நாட்களில் சொல்ல முடியலனாலும் பரவாயில்லை. முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைத்துட்டு உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இதை நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சரிங்க, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓம் சண்முக வேலா சரணம். ஓம் சண்முக வேலா சரணம். ஓம் சண்முக வேலா சரணம். மனதார நினைங்க. முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் ஒரு நாள் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நிறைவேற்றி உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியத்தையும் முருகப்பெருமான் வழங்குவார். அந்த நாள் சீக்கிரமாகவே வரும். நம்ம வாழ்க்கையிலும் எல்லா நல்லதும் நிச்சயமாக நடக்கும்.